ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். நண்பு குழந்தையே, உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீ மனசு சந்தோஷப்படும்படியா உனக்கு சாதகமாக நடத்தி கொடுக்கறதுக்காக தான் இந்த சாயப்பா இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன். பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறவன் அதிர்ஷ்டசாலி தான். ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிடாது தானே. அதனால் உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சாலும் அதை பிடிச்சிக்கிட்டு வாழ பழகிட்டீன்னா நீ புத்திசாலி பிள்ளையாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடியவனாக மாறிடுவ. பிள்ளைகள் பெரியவங்க ஆகும்போது பெற்றவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்ற வார்த்தையை உன் பிள்ளைகளிடமிருந்து அடிக்கடி கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் ஒன்றுமே தெரியாமதான நீ அவங்கள வளர்த்து ஆளாக்கியிருக்கன்றத அவங்களுக்கு புரியவை. நீயும் உன்னை பெற்றவங்களை பார்த்து உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு ஒருபோதுமே சொல்லாதே என் செல்லமே. எப்போவுமே எந்த விஷயத்தையும் ஆரம்பத்திலே ரொம்ப கவனமாக நிதானமாக பொறுமையாக செஞ்சிட்டினா அது சரியாக வந்துடும். உதாரணத்துக்கு முதல்ல தீக்குச்சியை பற்ற வைக்கும்போது முதல்ல கவனமாக பொருத்திட்டினா அந்த குச்சி பற்றிக்கும். ஆனால் ரொம்ப அசாதாரணமாக செஞ்சுட்டு கடைசி குச்சி இன்னும் ஒரு குச்சி தான் இருக்குன்ற நிலமையில ரொம்ப கவனத்தோடு பற்ற வைக்கும்போது அது பற்றிக்குது தானே. இப்படி கடைசி குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் தீக்குச்சியிலேயே வந்துருச்சுன்னா நீ நினச்சது சுலபமாக நடந்திருக்கும் தானே. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போவுமே வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காக நீ முயற்சி செஞ்சாலும் முதல் முயற்சியிலேயே அதை சரியாக சிறப்பாக செஞ்சிடணும்னு நினச்சின்னா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னால் ஜெயிக்க முடியும். எப்போவுமே யாரையுமே உன்னை விட உடலாலேயோ மனசாலேயோ பலமிக்கவராக நினைக்காத. எல்லாரும் உனக்கு சமந்தான் நினை. உன்னை விட பலவீனமாகவும் யாரையும் நினைக்க வேணாம், உன்னை விட பலமாகவும் நீ யாரையும் நினைக்க வேணாம். ஏன்னா எப்போ காலம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்க்கையை புரட்டி போடும். அப்போது நீ பலவீனமான ஆளாகவோ பலமான ஆளாகவோ மாறவும் வாய்ப்பு இருக்குதுன்றத எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு உன்னுடைய செயல்களையும் பேச்சுக்களையும் வச்சுக்க கற்றுக்கோ. என்னதான் நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் நீ சொல்கிறத கேட்க மாட்டேன்னு அடம்பிடிச்சுக்கிட்டு உன்னை புரியாதவங்க கிட்ட போய் வாதிடுவதற்கு பதிலாக சில நேரங்களில் அமைதியாக கடந்து போவது தானே நல்லது. உன் முயற்சியை தாண்டி நீ நினைக்கிறத தாண்டி ஏதோ ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அது இந்த சாயப்பாவின் விருப்பம்னு ஏற்றுக்கோ. சில நேரங்களில் நான் செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் உன் வாழ்க்கைக்கான அழகான தொடக்கமாக இருக்கலாம். நீ நினச்சது போல எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு அதிக நேரம் ஆகாது. ஆனால் எது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றும் அர்த்தமுள்ளதாக ஆக்கும்னு தானே பார்த்து ஒவ்வொன்றையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொய் பேசக்கூடிய மனிதர்கள் ரொம்ப நாள் அவங்கள காப்பாற்றிக்க முடியாது. ஏன்னா பொய்ங்கிற கவசம் தன்னை காக்கும்னு நம்பி பொய் சொல்லக்கூடிய மனிதர்களோட வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மாட்டிக்கிட்டு உண்மை எனும் ஆயுதத்தால் அழிஞ்சு போவாங்க. நீ எப்போதும் யாருக்காகவும் பயந்தோ அல்லது உனக்கு நல்லது நடக்கும்னு நினச்சோ எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் பொய் சொல்லாதே என் செல்லமே. உன்னுடைய பாதங்கள் நடந்து போக தயாராக இருந்ததுன்னா நீ போகிற பாதைகள் உனக்கு மறுப்போ தடைகளையோ கொடுக்காது. நீ பாட்டுக்கு நடக்க தயாராகு. நீ தொடர்ந்து முயற்சி செய்ய தயாராக இருந்தீன்னா நீ போகிற பாதைகளில் தானாகவே வெற்றி வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. எப்போவுமே யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேசுகிறதோ தேவையில்லாமல் விளக்கம் கொடுத்தோ நேரத்தை வீணாக்காத. ஏன்னா நீ என்னதான் யாருக்கிட்ட போய் 1 மணி நேரம் பேசினாலுமே அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் அவங்க காதில் வாங்கிக்குவாங்களே தவிர அவங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறத காத்தோட காத்தா விட்டுருவாங்களே தவிர காதில் வாங்கிக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு பாதி கஷ்டம் எதனால் வருதுன்னு யோசிச்சிருக்கியா? தவறான மனிதர்களிடம் நீ எதிர்பார்த்து வச்சு அவங்க ஏமாற்றும் போது ஐயோ நம்ம கஷ்டம் வந்துருச்சேன்னு நினச்சி நொந்து போகிற. நல்லவங்களை நம்ப மாட்டுற, அதில் பாதி கஷ்டம் வருது. கெட்டவங்களை நம்பி எதிர்பார்த்து ஏமாந்து போகிற, அதில் மீதி கஷ்டம் வந்துடுது. எப்போவுமே உண்மையானவங்களை சந்தேகப்படாத. தவறானவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. நீ ஓரமாகவே போனாலும் உன் மேலே சேற்றை வாரி இறைக்கக்கூடிய வண்டி போல தான் நீ பேசாமவே இருந்தாலும்
வாழ்க்கை உனக்கு எதிராக ஏதாவது சதியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையிலும் என்ன விஷயங்கள் நீ நினச்சதற்கு மாறாக நடந்தாலும் நீ மனசு வச்சு தைரியமாக நேர்மையாக வாழ ஆரம்பிச்சினா எப்படிப்பட்ட சூழலையும் சமாளித்து உன்னால் வெற்றியை பெற முடியும் என் செல்லமே. சின்ன சின்ன விஷயங்கள்ல அடுத்தவங்க செய்கிறதையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் கூட அனுபவமாக வச்சுக்கிட்டு மனசில் அதை ஞாபகமாக வச்சுக்கோ. ஏன்னா ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சிரமமோ பிரச்சனையோ வரும்போது அந்த அனுபவம் அப்போது உனக்கு கை கொடுத்து உன்னை சிறப்பாக வழி நடத்தும். எப்போதுமே வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நல்லா கவனித்து எல்லா விஷயங்களையும் மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சுக்க முயற்சி செய். நான் விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுனா கவலைகளையும் கஷ்டங்களையும் சொல்லலை. நீ பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுகிறாங்க, பழகுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பார்த்து பார்த்து இதில் உன் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விஷயங்களை நீ அனுபவமாக கற்றுக்கோன்னு சொல்கிறேன். மற்றவர்களை நீ உன் வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறத விட முதல்ல உன் மனசை உன் வழிக்கு கொண்டு வர்றதான் மிகப்பெரிய லட்சியம். ஆமேன் செல்லமே. எல்லா மனிதர்களுக்கும் மூளை ஒன்றை யோசிக்கும், மனசு ஒன்றை யோசிக்கும். முதல்ல உன்னை நீயே வழி நடத்தி உன்னை உன் மனசை நீ கைப்பற்றிக்கிட்டு நீ நினைக்கிறத, அதாவது உன் மூளை சொல்கிறத தான் உன் மனசை யோசிக்கும்படி செய். தேவையில்லாமல் அன்பு வச்சேன் பாசம் வச்சேன்னு நாளைக்கு ஏமாந்து நிற்கக்கூடாதல்லவா? அன்போ பாசமோ காசோ பணமோ பொழுதுபோக்கோ பழக்க வழக்கமோ எதுவாக இருந்தாலும் அதற்குள்ள முழுவதுமாக மூழ்கி விடாதே. எப்போதும் மேலோட்டமாக மிதக்க கற்றுக்கோ. அப்போதானே ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே மேலெலும்பி வர முடியும். நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமே தவிர எல்லாத்துலேயும் மேலோட்டமாக தான் இருக்கணும். எதிலும் ஆழமாக இறங்கிட்டினா மறுபடியும் எழுந்து வருவது கஷ்டமாக இருக்கும். ஞானமாக இருக்கிறதுக்கும் ஆணவத்தோடு இருக்கிறதுக்கும் சின்ன வித்தியாசம்தான். நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே அந்த சாயப்பா தான் நினைக்கிறது ஞானம். ஆனால் இந்த உலகத்தில் நான் தான் பெருசு, என்னை விட எதுவும் பெருசு இல்லை, நான் தான் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன்றது ஆணவம். அந்த ஆணவம் உனக்குள்ளே வர வேண்டாம். உன்னையும் மீறி இந்த பிரபஞ்சத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போவுமே உன் வாழ்க்கையின் நோக்கமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதாகவும் அடுத்தவங்களுக்கு நல்லதை நினைப்பதாகவும் இருக்கட்டும் என் செல்லமே. தன்னம்பிக்கையும் தெளிவும் துணிச்சலும் உன்னை காப்பாற்றி வழி நடத்திட்டு போகக்கூடிய நல்ல விஷயங்கள். இது எப்போவுமே உன் கூட இருந்தா நீ உன் வாழ்க்கையை நல்லா வாழ முடியும். உன்னுடைய சொந்த நிழல்லையே நின்றுக்கிட்டு ஏன் இருட்டா இருக்குன்னு கவலைப்படுற? நிழல் எப்போவுமே இருட்டாக தானே இருக்கும், நிஜம்தான் வெளிச்சமாக இருக்கும். நீ நிஜமான உலகத்துக்கு வா. உன் மனசு இருட்டாக இருக்கிறதுனால நீ இருளில் மாட்டிக்கிட்டான்னு நினச்சி தவிக்க வேண்டாம். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலை எனும் இருட்டில் இருந்து வெளியே வா. சுற்றி என்ன நடக்குதுன்னு நல்லா பார்த்து நீ என்ன செய்யணும், என்ன செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேற முடியுன்றத கவனித்து பாரு. நிச்சயமா இந்த சாயப்பா உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். நீ நினச்சது எல்லாமே உன் வாழ்க்கையில் அழகாக நடக்கப் போகுது.